வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் புரோட்டீன் யூரியாவை பற்றி பேச போகிறோம். புரோட்டீன் யூரியா என்ன, ஏன் ஏற்படுகிறது, எந்த காரணத்தால் ஏற்படுகிறது மற்றும் அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். அதனால் முதலில் ஒரு சாதாரண மனிதரின் சிறுநீரில் புரோட்டீன் இருக்கிறதா அல்லது இல்லை என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து தொடங்குவோம். அதன் பதில் இல்லை. எப்போது எங்கள் உடலுடன் ஏதாவது தவறாக நடக்கும், குறிப்பாக எங்கள் சிறுநீரகத்துடன் அல்லது எங்கள் மூத்திரப்பையில், அப்போது ஏதாவது காரணத்தால் புரோட்டீன் வரக்கூடும். இப்பொழுது இந்த புரோட்டீன் சிறுநீரில் வருவதால் சிறுநீரின் உள்ளே அந்த சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சில உடல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. எங்கள் சிறுநீர் கொஞ்சம் மங்கலாகி விடுகிறது. தெளிவானதிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது மங்கலாக இருப்பது முதல் அறிகுறியாகும். இதை பார்த்து யாரும் சிறுநீரில் புரோட்டீன் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய முடியும். இரண்டாவது அறிகுறி என்னன்னா, நாம் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் பாத்திரத்துல நிறைய நுரை உருவாகிறது. அந்த இடத்தில் நாம் சலவை பொடியின் நீரை ஊற்றியதாக அல்லது அங்கு ஏற்கனவே சலவை பொடியின் நீர் இருந்ததாக தோன்றுகிறது. அதனால் அங்கு நிறைய நுரை உருவாக ஆரம்பித்தது. இதுவே ஒரு அறிகுறியாகும். இதை பார்த்து யாரும் சிறுநீருடன் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. இப்போது சிறுநீருடன் தவறு இருக்கிறதானால் சிறுநீரை உருவாக்குபவருடன் கூட ஏதோ தவறு இருக்கலாம். அதுதானே? ஏனெனில் சிறுநீரகத்தில் உருவாகிறது. பின்னர் அது மூத்திரப்பையில் வந்து சேமிக்கப்படுகிறது. பின்னர் அது வெளியே செல்கிறது. யாருடைய சிறுநீரகம் கிடக்கத் தொடங்கும் போது இன்னும் அவரின் ரொட்டியில் வெட்டு பெரிதாகவில்லை, ஒன்றிணைப்பு பெரிதாகவில்லை. ஆனால் அவரின் சிறுநீரில் புரதம் இருப்பதால் சிறுநீர் நுரைபோல் ஆகிவிடுகிறது. மேலும் இந்த அறிகுறி ஏதேனும் நோயை பிடித்து விரைவில் சரி செய்வது எளிதாகிவிடுகிறது. ஆனால் 90% நோயாளிகள் இந்த அறிகுறியை அடையாளம் காண முடியவில்லை. ஏனெனில் யாரும் சிறுநீருக்கு அதிக கவனம் செலுத்துவதில்லை. ஆகையால் இன்று இந்த வீடியோவின் பிறகு நீங்கள் உங்கள் சிறுநீரை ஒரு முறை சுயமாக பரிசோதித்து அதில் புரதம் இருக்கிறதா அல்லது இல்லை என்பதை பாருங்கள். இதனை சோதிக்க ஆய்வகத்திலும் முறைகள் உள்ளன. நீங்கள் உங்கள் சிறுநீர் மாதிரியை ஆய்வகத்திற்கு கொண்டு சென்று அதில் புரதம் இருக்கிறதா என்பதை சோதிக்கலாம். எனவே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் கவலைகளை நீக்க ஆய்வகத்தில் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஏன் இது வருகிறது என்பதை பார்க்கலாம். இது எங்கெல்லாம் இருந்து வரக்கூடும் என்பதை நான் உங்களுக்கு முன்பே கூறியுள்ளேன். முக்கியமாக இது சிறுநீரகத்தின் காரணமாக வருகிறது. சிறுநீரகத்திற்கு ஏதேனும் வகையான சேதம் ஏற்பட்டால் சிறுநீரகத்தின் வடிகட்டும் செயல்முறை பாதிக்கப்படும். இப்போது இந்த புரதம் எங்கள் இரத்தத்தில் சுழல்கிறது, முழு உடலிலும். சரி, இப்போது உங்கள் சிறுநீரகத்தை அதனை ஒரு வடிகட்டியாக கருதினால் இது உங்கள் வடிகட்டிய அடர்ந்த புரதம் வருகிறது மற்றும் இது சாதாரணமாக போய்விடுகிறது. ஆனால் மனுஷனுக்கு உள்ள, ஏனெனில் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அல்லது சிறுநீரகத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் புரதம் வரும். ஆனால் அழுத்தத்தின் காரணமாக அது வெளியேறிவிடும். உங்கள் சிறுநீரகத்தின் நெஃப்ரான்களில் அது வடிகட்டப்பட தொடங்குகிறது. அது உங்கள் சிறுநீரில் சென்று சிறுநீரை மங்கலாகவும் நுரை போலவும் ஆக்கத் தொடங்குகிறது. இப்போது இந்த சிறுநீரில் உள்ள புரதம் இது சிறுநீரக பிரச்சனைகளின் காரணமாக மட்டுமே வருவதில்லை. உங்களுக்கு மிகவும் அதிகமான உயர்நிலை காய்ச்சல் இருந்தால் கூட உங்கள் சிறுநீரில் புரதம் வரும். உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் கூட உங்கள் சிறுநீரில் புரதம் இருக்கலாம். நீங்கள் மிகவும் கடினமான உடற்பயிற்சி செய்திருந்தால், மிகவும் அதிக எடையை தூக்கியிருந்தால் உங்கள் சிறுநீரில் புரதம் காணப்படலாம். இந்த 3 காரணங்களிலும் எப்போது புரதம் வரும்? அப்படிப்பட்ட புரதத்தை நாங்கள் தற்காலிக புரத யூரியா என்று அழைக்கிறோம். தற்காலிகம் என்றால் வந்தது மற்றும் சென்றது, அதுவே புரத யூரியா. நீங்கள் புரிந்திருப்பீர்கள். சிறுநீரில் புரதம் இருப்பது போன்ற நிலைகளில் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் காய்ச்சல் சரியாகும் போது இது சரியாகிவிடும். இரத்த அழுத்தம் சரியாகும். இது 2 முடிவடையும். நாம் உடற்பயிற்சியை நிறுத்தினால், எடையை தூக்குவதை நிறுத்தினால் கூட இது சரியாகிவிடும். ஆனால் போது அவங்களுடைய சிறுநீரில் தொடர்ந்து இருக்குமானால் அது ஏதோ ஒரு நோயின் காரணமாக இருக்கும். அதனால் நாம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது சிறுநீரக நோயாளிகளில் இந்த புரத யூரியா மேலும் பல தகவல்களை நமக்கு வழங்குகிறது. ஒருவரின் அறிக்கையில் 4+ புரதம் வந்தால் புரதம் மிகவும் அதிகமாக வருகிறது என்று பொருள். அப்போ இப்போ 4+ புரதம் வந்தால் அதுக்கான அர்த்தம் என்னன்னா, சிறுநீரகம் தினசரி அடிப்படையில் மிகவும் சேதமடைந்துள்ளது. அதனால தான் லீக் ஆகும் புரதம் அதிகமாக இருக்கிறது. இப்போது சில அறிக்கைகளில் புரதம் வருவது ட்ரேசிஸில் உள்ளதை பார்க்கிறோம். உங்கள் சிறுநீரின் அறிக்கையில் புரதம் ட்ரேசிஸில் வருமானால் அது மிகவும் குறைவாகவே வருகிறது.
அப்படிப்பட்ட நோயாளிகள் அங்கு நாம் பார்க்கிறோம் கிரிடர்மென் நிலைகள் வேகமாக அதிகரிக்கவில்லை, அவை நிலைத்திருக்கின்றன. 3.5 என்று வச்சுக்கொள்வோம். பல ஆண்டுகளாக அது 3.5 ஆகவே இருக்கும். அது அப்படியே இருக்கும். அதிகரிக்காது, ஒன்று குறையாது. புரதத்தின் அளவு எவ்வளவு அளவுக்கு சிறுநீரகத்துடன் சேதம் ஏற்படுகிறது என்பதை எங்களுக்கு தெரிவிக்கிறது. நாம் நமது சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தினால் சிறுநீரில் உள்ள புரதத்தின் அளவும் மாறத் தொடங்குகிறது. அது ஒரு நல்ல அறிகுறியாகும். ஏனெனில் நமது நோக்கம் என்னவென்றால் சிறுநீரில் வரும் புரதம் நிற்க வேண்டும் என்பதே. ஏனில் அதுவாக சிறுநீரகம் இப்போது நிலைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. சிறுநீரில் உள்ள புரதம் 3+ இருந்து 0 மாறினால் சிறுநீரகம் நிலைத்திருக்கும், நமது குறைவு நிற்கும். மற்றும் இந்த நிலைமை எந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கும் உதவியாக இருக்கும். ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் சிறுநீரை பகுப்பாய்வு செய்ய வேண்டும், அதில் புரதம் உள்ளதா இல்லையா என்பதை பின்னர் சரிபார்க்க வேண்டும். அது நிலைத்திருப்பதா அல்லது அது தற்காலிக புரதம் யூரியா ஆக இருக்கிறதா என்பதை அதன் பிறகு சரியான சிகிச்சை செய்ய வேண்டும். இந்த வீடியோ மூலம் புரதம் யூரியா பற்றி புரிந்திருப்பீர்கள். சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் கருத்து சொல்லவும். அடுத்த வீடியோவில் காணலாம். அதுவரை வணக்கம்.